இந்த அட்மின் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஜிம்மில் ஒருத்தங்க தான் அட்மின் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஜிம் ஓனராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வச்சு தான் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே லாகின் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக லாகின் பண்ணி எல்லாமே இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து ஜிம்மில் இல்லை, வெளியில் ஏதோ நம்மளுக்கு 1000 வேலை இருக்கலாம். ஓகேவா, ஸோ ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் வெளியில் இருப்பீங்க. அப்போது ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம அதை ஜிம்மை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும். கரெக்டாக. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அவங்கள மேனேஜ் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் தனியாகவும் ஒரு ப்ரொஃபைல் அவங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஜிம்மில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி அவங்க கையில் கொடுக்கலாம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரே சாஃப்ட்வேர் தான். உங்களுக்கு ஜிம் ஓனராக இருக்கிற உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு தனியாக இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கலாம், அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது எதுக்கு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள். ஆல் மெம்பர்ஸ் போனோம்னா இந்த யாராவது மெம்பரை ரெஜிஸ்டர் பண்ணால் அது யார் ரெஜிஸ்டர் பண்ணால் எந்த அட்மின் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு இங்கே காமிக்குதா, அதேமாரி இங்கே பேமெண்ட் ஹிஸ்ட்ரி போனாலும் அதே கான்செப்ட் தான். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேமெண்ட்டை வந்து அப்டேட் பண்ணுவோம். பேமெண்ட் அப்டேட் பண்ணாலும் எந்த அட்மின் அப்டேட் பண்ணியிருக்கா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் காமிக்குதா. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு மெம்பர்ஸ்லேயும் அங்கங்கே டேட்டா அப்டேட் ஆகும்போது, டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகும்போது எந்த அட்மின் அப்டேட் பண்ணியிருக்கா அந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு தெளிவாக காமிக்கும். ஸோ இதுக்கு தான் நீங்கள் தனியாக கொடுத்துட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இல்லாத டைம் அவங்க பேமெண்ட் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே உங்களுக்கு தெளிவாக காமிச்சு கொடுத்துரும், அவங்களுடைய ஐடியை காமிச்சு கொடுத்துரும். ஓகேவா, ஸோ அதனால தான் என்ன, இது மட்டும் கிடையாது. ஓகேவா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சரி, புதுசாக நீங்கள் இல்லாத டைம் ஒரு மெம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா கூட இந்த ஆல் மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அந்த இன்னொரு ஸ்டாஃபுக்கு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த ஐடி பாஸ்வேர்டு வச்சு அவங்க லாகின் பண்ணி அவங்க இதுலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே அவங்களுடைய ஐடி காமிக்கும். அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த மெம்பரை வந்து நம்ம ரிசப்ஷனிஸ்ட்டு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதேமாரி இந்த பேமெண்ட்டை இவங்க தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ தட் நாளைக்கு ஏதாவது தப்பானா கூட அது யார் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அட்மின் மேனேஜ்மெண்ட்ன்றது. என்னென்னா, பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்து 3 க்ரெடென்ஷியல் நாங்கள் கொடுத்துருவோம். 3 க்ரெடென்ஷியல் 3 ஐடி பாஸ்வேர்டு. ஓகேவா, ஒன்று வந்து சூப்பர் அட்மினாக இருக்கும், இன்னொன்று வந்து அட்மினாக இருக்கும், இன்னொன்று அசோசியேட்டாக இருக்கும். இந்த 3 இருக்குல்லையே, அந்த 3 வந்து நான் பை டிஃபால்ட் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா, பேர் நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம். ஓகேவா, முத்துசெல்வம்னு நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம். இது வந்து பை டிஃபால்ட் சூப்பர் அட்மின் இருக்கும். சூப்பர் அட்மின், அட்மின், அசோசியேட்னு. இது என்னென்னா, சூப்பர் அட்மின்னா நீங்கள் ஜிம்மோட ஓனர். ஓகேவா, இந்த ஐடி இருக்கு இல்லையா, இந்த ஐடியை வச்சு அண்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே லாகின் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், மெம்பரை டெலீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம், பேமெண்ட்டை பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த அட்மின் அசோசியேட்னு இருக்கா, இதில் இருக்கிற ஐடிக்கும் இதுக்கும் நாங்கள் ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். அதை வச்சு நீங்கள் அதே இதில் நம்ம சாஃப்ட்வேரில் லாகின் பண்ணிங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது, கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த சூப்பர் அட்மினாக லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், எனக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இங்கே நம்மக்கிட்ட அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, இது என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட நம்ம கொடுத்துருக்குற இந்த குறிப்பிட்ட டைம் ரேஞ்சில் நம்ம ஜிம்முக்கு வந்திருக்கிற இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். கரெக்டாக வரவு செலவு கணக்கு காமிக்கும். இதெல்லாம் ஜிம்மோட ஓனராக உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஆனால் ஒரு சில டைம் நீங்கள் வந்து நம்ம ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகேவா, அது உங்களை பொறுத்து. நீங்கள் தெரிஞ்சால் தெரியணும்னு நினைக்கலாம், இல்லை தெரியலன்னு கூட நினைக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் ப்ரைவசி எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதுக்கு தான் இந்த அட்மின் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நாட் ஓன்லி இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் கிடையாது, அதே மாதிரி பேமெண்ட் ஹிஸ்ட்ரிங்க பாருங்கள். இந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நீங்கள் வந்து எந்த டேட் ரேஞ்ச் வேணால் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கெட் டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த டேட் ரேஞ்சில் நம்ம ஜிம்முக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட்ஸ் கலெக்ட் ஆகிருக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே காமிச்சிடும். இதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம், அதாவது நீங்கள் பார்க்கலாம் ஜிம் ஓனராக. ஆனால் ஒரு சில ஜிம் ஓனர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆனால் அதே டைம் ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து புதுசாக வரவங்கள ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இல்லாத டைம் அவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க, அட்டண்டன்ஸும் போடணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் இல்லாத டைம் அட்டண்டன்ஸ் ஒர்க் ஆகணும், புதுசாக மெம்பர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும் அண்ட் யாராவது டீட்டெயில்ஸ் கேட்டு வந்தாங்கன்னா அந்த விசிட்டர்ஸ் டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இல்லாத டைம் வேலை நடக்கணும். ஓகேவா, அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு இந்த இந்த சாஃப்ட்வேர் ஆக்சஸ் கொடுக்கணும். ஆனால் அதே டைம் இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸு, பேமெண்ட் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அட்மின் மேனேஜ்மெண்ட். என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்த க்ரெடென்ஷியலை ஒரு ஓனராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது டிஃபால்ட்டாக இன்னும் 2 இருக்கு இல்லையா,
இதில் உங்கள் ஜிம்மில் இன்னொருத்தங்க ரிசப்ஷனிஸ்ட்டாக யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும், ஃபுல் ஆக்சஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் க்ரெடென்ஷியலை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை அவங்க பேசிக் இதை மட்டும் தான் பார்க்கணும் அதை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு இங்கே இருக்கிற ஐடி அண்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குற பாஸ்வேர்டு, இந்த ஐடிக்கான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் இல்லாத டைம் இந்த ஐடியும் அந்த பாஸ்வேர்டே வச்சு அவங்க லாகின் பண்ணி அவங்க உங்கள் ஜிம்மை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இப்போ டெமோ காமிக்கிற பாருங்க. இப்போ இந்த ஜிம்மில் சூப்பர் அட்மினாக லாகின் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகேவா? அதாவது ஓனராக சூப்பர் அட்மினா ஓனர் சூப்பர் அட்மின் ரெண்டும் ஒன்று தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓனர்னு இருக்குது. ஸோ சூப்பர் அட்மின். ஓகே, ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஃபுல் ஆப்ஷன் காமிக்குதா? ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே காமிக்கும், அது அனலிட்டிக்ஸ் முதற்கொண்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஓகேவா? ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிக்கும். இப்போ இதே தான் இந்த அட்மினாக இப்போ நான் லாகின் பண்ணுறேன், இப்போ நான் லாக் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? லாக் அவுட் பண்ணிட்டு இப்போ இதுதான் ஒரு ஜிம். ஓகேவா? ஸோ இதே ஜிம்மில் ஒரு அட்மினாக லாகின் பண்ணால் என்னென்ன டீட்டெயில்ஸ் காமிக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அட்மினாக லாகின் பண்ணால் இங்கே பாருங்கள் பாதி தான் காமிக்கும். ஏன் அப்படின்னா அட்மினுக்கு அவ்வளோ ரைட்ஸ் கிடையாது. இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்க்க முடியாது, அவங்க அதாவது அட்மின் பார்க்க முடியாது, பேமெண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள். ஓகேவா? அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் பார்க்க முடியாது அவங்களால. ஓகேவா? அனலிட்டிக்ஸ் பார்க்க முடியாது அவங்களால. இங்கே பாருங்கள், அந்த அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே இங்கே காமிக்கல பாருங்கள். இங்கே ஃபுல் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் காமிச்சிது, அதெல்லாம் இங்கே காமிக்காது. ஓகேவா? இந்த மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸ், அமௌண்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம், கேஷ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு காமிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த அட்மின்னு நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பை டிஃபால்ட் அந்த அட்மின் ஒரு இது கொடுத்துருக்கோம், அந்த அட்மினோட ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. இதை அவங்க மற்ற பேசிக் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இல்லாத டைம் புதுசாக ஒரு ஜிம் ஒரு மெம்பர் வந்து ஜாயின் பண்ண வராருன்னா அவங்களுக்கு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். அவங்ககிட்ட கேஷை வாங்கிட்டு இங்கே போய்ட்டு ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணலாம், பண்ணி கொடுக்கலாம். அப்படி பண்ணாங்கன்னா இந்த இடத்துல அவங்களோட ஐடி இங்கே லிஸ்ட் ஆகும், யார் பண்ணாங்களே அந்த ரிசப்ஷனிஸ்ட்டோட ஐடி இங்கே லிஸ்ட் ஆகும். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த மெம்பரை வந்து இவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதேமாரி யாராவது பேமெண்ட் பண்ண வராங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு பெண்டிங் இருக்கலாம் பேமெண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த யூசருக்கு வந்து இங்கே பாருங்கள் 16,000 பெண்டிங் இருக்குது. நீங்கள் இல்லாத டைம் அவர் வந்து பேமெண்ட் பண்ண வராருன்னா பேமெண்ட்டை உங்கள் ரிசப்ஷனிஸ்ட் வாங்கிட்டு அவருடைய ப்ரொஃபைலில் போய்ட்டு அந்த பேமெண்ட்டை இங்கே அப்டேட் பண்ணணும். ஓகேவா? அந்த பேமெண்ட்டை இங்கே இருக்கு பாருங்கள், பே நவுன்னு கொடுத்து அவர் எவ்வளோ பே பண்ணுறாரோ ஆக்சுவலி அந்த அமௌண்ட்டை போட்டு அப்டேட் பண்ணிடலாம். அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா ஓகேவா, அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல பேமெண்ட் அப்டேட்டுன்னு வந்துடும். அதுமாரி உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடும். இந்த இடத்துல பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குல்லையா, ஆப்வியஸ்லி இவங்களுக்கு அது காமிக்காது பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. ஆனால் சூப்பர் அட்மினாக நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இங்கே பேமெண்ட் ஹிஸ்ட்ரி காமிக்கும். அதில் இந்த இடத்துல ரைட் சைடில் தெளிவாக காமிச்சிடும் இவங்க தான் இந்த பேமெண்ட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அதேமாதிரி அட்டண்டன்ஸும் அவங்க போட்டுக்கலாம். நீங்கள் இல்லாத டைம் அவங்க அட்டண்டன்ஸ் மெம்பர் அட்டண்டன்ஸும் அவங்க இருக்கும்போது அவங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இருக்கிறது எல்லாமே அவங்க பண்ணலாம். ஆனால் முக்கியமான விஷயம் அமௌண்ட் ரிலேட்டடானது, மற்ற கான்ஃபிடென்ஷியல் அதாவது ப்ரைவசியான டேட்டெல்லாம் அவங்களால பார்க்க முடியாது. அதுக்கு தான் இந்த அட்மின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிம் ப்ரொஃபைல் போகிறேன், இங்கே பாருங்கள் இங்கே எடிட் ஆப்ஷனே இல்லை பாருங்கள். சூப்பர் அட்மினாக இருக்கும்போது எடிட் ஆப்ஷன்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ எடிட் ஆப்ஷன் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் மறுபடியும் லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிட்டு நான் வந்து சூப்பர் அட்மினாக லாகின் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, எனக்கு எல்லாமே காமிக்குது. ஸோ இதுதான் இதுக்கு தான் இந்த அட்மின் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு நாங்கள் 3 க்ரெடென்ஷியல் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, அதாவது ரோல் ஓனர்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. மற்ற இந்த அட்மின் இருக்கிறதையும் அசோசியேட்டட் இருக்கிறதையும் நீங்கள் உங்கள் ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகேவா? இந்த அட்மின் இருக்கிறவங்கள நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறத விட கம்மியாக இருக்கும், கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் காமிக்கும். அதேமாரி இந்த அசோசியேட்னு இருக்கு இல்லையா, இந்த ஐடி பாஸ்வேர்டு வச்சு இந்த ஐடி இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம், அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுங்கன்னா அந்த அட்மினை விட இன்னும் கம்மியாக இருக்கும் இவங்களுக்கு ஆப்ஷன். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு 3 க்ரைட்டீரியா. ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு இந்த 3 தான் இருக்குது, மற்றது இன்னும் எங்களுக்கு எங்கள்கிட்ட ஸ்டாஃப் நிறையா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா புதுசாகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், நீங்கள் புதுசாக உங்கள்கிட்ட ஒரு 5 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா இங்கே 3 தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் இன்னும் 2 பேருக்கு கொடுத்துட்டு இன்னும் 3 பேருக்கு நீங்களே க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், க்ரியேட் அட்மின். என்ன பண்ணுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கேட்கும், கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா? மறுபடியும் காமிக்கிறேன், க்ரியேட் அட்மின் கொடுத்துட்டு ஒரு 2 டிஜிட்டில் ஐடி உங்கள்கிட்ட கேட்கும். ஓகேவா? அந்த 2 டிஜிட் ஐடி என்னென்னா ஆல்ரெடி கொடுக்காத ஐடியா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஐடி என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு 4 டிஜிட் எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும், எல்லா உங்கள் முதற்கொண்டு எல்லா அட்மினுக்கும் காமனாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2 டிஜிட்டில் ஐடி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 2 டிஜிட்டில் ஒரு ஐடி கொடுக்குறேன், அவருக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இல்லாத டைம் அவர் லாகின் பண்ணணும் இல்லையா, அதுக்கு அவருக்கு பாஸ்வேர்டு வேணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் தான் கொடுக்கணும். ஓகேவா? அவருக்கு ஒரு ஐடி கொடுத்துருங்க,
அவருக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஏன்னா பாஸ்வேர்டு வந்து செக்யூரிட்டிக்காக 2 தடவை கேட்குறோம். ஒரே பாஸ்வேர்டு தான் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அவருடைய பேர் என்ன, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் ஒரு அவர் பேர் வச்சுக்கோங்களேன், சச்சின். அவர் என்ன மேலா ஃபீமேலா செலக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு நீங்கள் என்ன ரோல் கொடுக்க போகிறீங்க, முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலையா, 3 விதமான ரோல் இருக்கும். சூப்பர் அட்மின், அட்மின், அசோசியேட். இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். அசோசியேட்டாக தான் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்ற வேண்டாம், ஓகேவா. ஒருவேளை இல்லை இவருக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள் அட்மின். ஒருவேளை இல்லை இவர் வந்து உங்கள் ஜிம்மோட பார்ட்னராக இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஆளாக இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை அவங்களுக்கும் ஃபுல் ஆக்சஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு சூப்பர் அட்மினும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சூப்பர் அட்மின் நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்த 22 ஐடியை வச்சு க்ரியேட் ஆகிற அட்மினுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கும், உங்களை மாதிரியே இருக்கும், ஓகேவா. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பை டிஃபால்ட் இங்கே அசோசியேட்னு இருக்கும். நீங்கள் இங்கே கொடுத்து மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா. கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவங்களோட அந்த அந்த ஸ்டாஃபோட அந்த அட்மினோட மொபைல் நம்பர், ஓகேவா. இது வந்து லாகினுக்கு மட்டும் கிடையாது, லாகின் பண்ணி அந்த ஆப்பை மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸ், அட்டண்டன்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவங்க ஒரு ஸ்டாஃப்க்கும் நீங்கள் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது, ஓகேவா. சும்மா இல்லை எனக்கு வந்து அவங்களுக்கு நான் சாஃப்ட்வேர்லாம் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு வெறும் அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு மட்டும் அவங்களுக்கு ஐடி தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ கூட இதே ப்ரொசீஜர் தான், ஓகேவா. அவங்களுக்கு ஐடி கொடுங்க, பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தாகணும், ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம், ஓகேவா. கொடுத்துட்டு இங்கே வந்து அசோசியேட்னே வச்சுக்கோங்க, ஓகேவா. வச்சுட்டு அவங்களுடைய மொபைல் ஐடி என்ன, மொபைல் நம்பர் என்ன, ஓகேவா. கொடுத்துட்டு இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிரும், ஓகேவா. மொபைல் நம்பர் தப்பாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது தப்பாக கொடுத்தோம்னா அதுவே அலோவ் பண்ணாது. இங்கே பாருங்கள் 10 டிஜிட்க்கு மேலே கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ இப்படி இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீல்டு வேணாலும் இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது. ஸோ நான் வந்து டேட் ஆஃப் பர்த் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஃபீல்டு வேணால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுலாம், ஓகேவா. கொடுத்துட்டு இப்போ நான் சப்மிட் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் அட்மின் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி 22 வந்துருச்சா. இப்போ நான் பேக் போனேன்னா இப்போ நான் க்ரியேட் பண்ண ஐடி வந்து இங்கே அட்மின் வந்து இங்கே பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் வந்துருச்சா. இது ஏன்னா இது எங்களுடைய டெமோ ஜிம்மு, இதில் நாங்கள் ஆல்ரெடி 21 அட்மின் வச்சுருந்தோம், க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ 22வது க்ரியேட் பண்ணோம். அந்த அட்மினோட டீட்டெயில்ஸ் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சச்சின்ன்றது, ஓகேவா. அவருடைய ஐடி இது, அவருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்கோம் அசோசியேட்டு. ஸோ அவருக்கு இந்த ஐடியும் இந்த ஃபுல் ஐடி நீங்கள் கொடுக்கணும். இந்த ஐடியை நீங்கள் கொடுத்துட்டு இவரை க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்க இல்லையா, அதையும் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க இந்த ஐடி பாஸ்வேர்டு வச்சு அவங்க லாகின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அவங்க லாகின் பண்ணி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு வெறும் அட்டண்டன்ஸ்க்காக மட்டும் தான் நான் ஐடி க்ரியேட் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க அவங்ககிட்ட. நீங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த ஃபஸ்ட்டு 4 டிஜிட் விட்டுட்டு ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர் தான் அவங்களோட ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன 22 இருக்கா, இந்தாங்க சச்சின், இதுதான் உங்களோட ஐடி, இதை வச்சு நீங்கள் அட்டண்டன்ஸ் போட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ சொல்லிட்டிங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அவங்க இதுக்கப்புறம் எப்போல்லாம் ஜிம்முக்கு வராங்களோ இந்த ஸ்டாஃப் அட்டண்டன்ஸில் போய்ட்டு இப்போ 22 அவங்களோட ஐடியை போட்டு எட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் கேப்சர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அவங்க அட்டண்டன்ஸ் போட்டுக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் ஆப்போட ஆக்சஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஐடியாவோட பாஸ்வேர்டு சேர்த்து கொடுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதாவது அவங்களுக்கு நீங்கள் ஆப்போட ஆக்சஸ் கொடுக்கணும், ஆப் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் க்ரியேட் ஆன ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்டையும் சேர்த்து கொடுங்க. இல்லை அவங்களுக்கு ஆப் ஆக்சஸ்லாம் கொடுக்க மாட்டேன், அவங்க யூஸ் பண்ணக்கூடாது ஆப்பை, இந்த சாஃப்ட்வேர் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் அட்டண்டன்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த க்ரியேட் ஆகிருக்கிற ஐடி மட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் 22. அவங்களுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்காதுங்க, சிம்பிள், அவ்வளோதான். க்ரியேட் பண்ண ப்ரொசீஜர் ஒன்று தான், ஓகேவா. அவங்களுக்கு நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணதுக்காக அவங்களுக்கு நீங்கள் ஐடி அவங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ இல்லை வெறும் அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக மட்டும் க்ரியேட் பண்ணீங்களோ வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, ஓகே. க்ரியேட் பண்ணதில் வித்தியாசம் கிடையாது, ஒரே மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அவங்களுக்கு நீங்கள் ஐடி அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா பாஸ்வேர்டு தெரிஞ்சால் தானே அவங்க லாகின் பண்ண முடியும், ஐடி மட்டும் வச்சு தெரிஞ்சு அவங்க லாகின் பண்ண முடியாது, ஓகேவா. இல்லை அவங்க சாஃப்ட்வேர் முழுசாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐடியோட பாஸ்வேர்டு சேர்த்து கொடுங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லாத டைம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. அதேமாரி இதை வந்து ஒரு மெம்பரையும் அவங்களோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஜிம்மில் ரெய்னான்னு ஒரு அட்மின் இருக்கார், ஓகேவா. அவருக்கு அட்மின் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அதை ஃபார் எக்ஸாம்பிள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெய்னா கிளிக் பண்ணுங்கள், அவருடைய ஃபுல் டீட்டெயில் காமிக்கும், அவர் பேர் என்ன, அவர் மேலா ஃபீமேலா, அவர் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே காமிக்கும். இங்கே பாருங்கள் இதில் அவரோட பேசிக் டீட்டெயில்ஸ், அவங்க பேர் மாற்றுறது மற்ற எதாவது மாற்றணும்னு நினச்சாலும் இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். எடிட்டில் போய்ட்டு ஃபுல் என்ன மாற்ற நினைக்கிறீங்களோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா மாறிடும், அவங்க டீட்டெயில்ஸ் மாறிடும். அதேமாரி அவங்களுக்கு நீங்கள் ரோலை மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் அவங்களுக்கு என்ன ரோல் இருக்குது, அட்மின் இருக்குது. அட்மினாக என்ன அர்த்தம், உங்களை விட ஓனரை விட கொஞ்சம் கம்மியான டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக. ஸோ ஆனால் இப்போ நீங்கள் அதை மாற்றிக்கலாம் எப்படின்னா இங்கே பாருங்கள் அவரோட ப்ரொஃபைல்குள்ளே போங்க,
இது அவர் பேரை கிளிக் பண்ணிங்கன்னா அவரோட ப்ரொஃபைல்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும். சேஞ்ச் ரோல்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். புது ரோல் என்னென்னு கொடுக்க சொல்லி கேட்கும். அவருக்கு நீங்கள் ஒரு சூப்பர் அட்மின் ஆக்சஸ் கொடுக்கணும், அவர் நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் அட்மினாக அவரை நீங்கள் கொடுக்கணும், ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் அட்மின் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா மாறிடுங்க பாருங்கள். சப்மிட் கொடுக்குற கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். கரண்ட் ரோல் அட்மின், நியூ ரோல் சூப்பர் அட்மின் கன்ஃபார்ம் பண்ணவா மாற்ற போகிறீங்களா அப்படின்னா எஸ் சப்மிட் பண்ணனா சப்மிட் கொடுங்க, இல்லைனா கேன்சல் கொடுங்க. நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா மாறிடும். இங்கே பாருங்கள், அவருடைய அட்மின் சூப்பர் அட்மின், அவருடைய ரோல் வந்து சூப்பர் அட்மினாக மாறிடும். இதுக்கப்புறம் அவருடைய ஐடி போட்டு லாகின் பண்ணார்னா, ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணார்னா உங்களுக்கு தெரிகிற மாதிரி எல்லா ஆப்ஷனும் அவருக்கு தெரியும். அதுமாதிரி நீங்கள் மறுபடியும் மாற்றிக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து அவர் சூப்பர் அட்மின் ஆக்சஸ் தூக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் அட்மினாவோ அசோசியேட்டாவோ கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ அவருக்கு மறுபடியும் தெரியாது. இந்த மாதிரி உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? அதேமாரி அவர் பாஸ்வேர்டு மறந்துட்டார், உங்கள் ஜிம்மில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் அட்மின் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டாருன்னா அவருக்கு நீங்கள் இங்கே ரீசெட் பண்ணிக்கலாம். எந்த அட்மின் வந்து பாஸ்வேர்டை மறந்துட்டாங்களோ அவங்க ப்ரொஃபைலுக்குள்ளே இதை கிளிக் பண்ணி போங்க, ரீசெட் பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகேவா? இங்கே கேட்கும் ரீசெட் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா இங்கே ஃபஸ்ட்டு உங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்தாகணும். ஓகேவா? அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய புது பாஸ்வேர்டு அவங்களுக்கு நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்க அதே புது பாஸ்வேர்டு இன்னொரு தடவை கன்ஃபர்மேஷனுக்காக அது கேட்கும். ஓகேவா? அந்த 3 நீங்கள் கரெக்டாக கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவருடைய பாஸ்வேர்டு மாறிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போது அட்மின் ஒருத்தங்க இருக்காங்க, இதை வந்து ஒரு ஸ்டாஃப்க்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஒரு ஸ்டாஃப் கொடுத்துருக்கீங்க. இப்போது அவங்க உங்கள் வேலையை விட்டு போயிட்டாங்க. இதே அட்மின் ஐடி பாஸ்வேர்டை இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டாஃப்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ புதுசாக வராங்க, இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனால் பழைய அட்மின் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த ஐடி பாஸ்வேர்டு இன்னும் தெரியும். கரெக்டாக அவங்க நம்ம வெப்சைட்டோட லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு இதே ஐடி பாஸ்வேர்டு போட்டு அவங்க லாகின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜிம்முக்கு வரலன்னா கூட அவங்க வீட்டிலேருந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி கூட இல்லை மொபைல்லேருந்து கூட இதை லாகின் பண்ணி உங்கள் டேட்டாவை ஏதாவது அவங்க மாற்றி விட வாய்ப்பு இருக்குது. நம்பரை டெலீட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்க. கரெக்ட். ஓகேவா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பாஸ்வேர்டு மாற்றி விட்டுருங்க. அது நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே போய்ட்டு அட்மின் போய்ட்டு ரீசெட் பாஸ்வேர்டு இருக்கா, இதை கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு, அதாவது உங்களோட ஓனரோட நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு இங்கே ஃபஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த அட்மினுக்கு நீங்கள் புது பாஸ்வேர்டு என்ன செட் பண்ண போகிறீங்க அதை டைப் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை கன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு தடவை கரெக்டாக டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ பாஸ்வேர்டு இந்த அட்மினுக்கான பாஸ்வேர்டு மாறிடும். ஸோ இப்போ என்ன ஆகுனா பழைய அட்மினில் அவருக்கு ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் கூட அவரால் லாகின் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த அட்மினோட பாஸ்வேர்டை இப்போ நீங்கள் மாற்றிட்டீங்க. ஸோ அவருக்கு ஐடி மட்டும் தான் இப்போ தெரியும், பாஸ்வேர்டு அவர்கிட்ட இருந்தாலும் அது பழைய பாஸ்வேர்டு. இப்போது அவர் நினச்சி லாகின் பண்ணால் கூட அவருக்கு லாகின் ஆகாது. இப்போது நீங்கள் இந்த ஐடியும் இந்த புதுசாக செட் பண்ண பாஸ்வேர்டையும் புதுசாக அந்த ஸ்டாஃப்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த ஐடியை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாரி டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சங்கீதான்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களை நீங்கள் டெலிட் பண்ண நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சங்கீதான்றவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணலாம், அவங்க வேலையை விட்டு போனதுக்கப்புறம் கூட லாகினும் பண்ணலாம் அவங்களோட ஐடி பாஸ்வேர்டை வச்சு. அது ஒன்று. ஒருவேளை அவங்க லாகின் பண்ணலன்னா கூட அட்டெண்டன்ஸ் கூட போடலாம். புரியுதா? நம்ம சாஃப்ட்வேருக்கு லாகின் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸ் கூட போடலாம், ஒர்க் ஆகும். அதை நீங்கள் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவரை நீங்கள் டெலிட் பண்ணி விட்ருங்க. இங்கே போய்ட்டு சங்கீதா உங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு டெலிட் இருக்க கொடுத்து டெலிட் பண்ணவான்னு கேட்கும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்க இங்கே பாருங்கள் ரிமூவ் ஆயிடுவாங்க. டெலிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க லாகினும் பண்ண முடியாது, அட்டெண்டன்ஸ் அவங்க வெளியில் வேறு எங்கேயாருந்து அட்டெண்டன்ஸ் ட்ரை பண்ண கூட அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச், இந்த ரோல் சேஞ்ச் பண்ணுறது, பாஸ்வேர்டை மாற்றுறது, அந்த அட்மினே டெலீட் பண்ணுறது, இந்த எடிட் பண்ணுறது எல்லாமே ஜிம் ஓனர் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்காது. உங்கள் ஜிம்லேயே நீங்கள் வந்து இந்த அட்மின் சொன்னோம் இல்லையா, அந்த அட்மின் ஒருத்தங்க லாகின் பண்ணாங்கன்னா அவங்களால மற்ற ஜிம்மோட அட்மினையோ இல்லை ஸ்டாஃபையோ அவங்க டீட்டெயில்ஸை மாற்ற முடியாது, அவங்க ரோல் சேஞ்ச் பண்ண முடியாது, பாஸ்வேர்டை மாற்ற முடியாது, டெலிட் பண்ண முடியாது. உங்களால் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது வந்து இன்னும் சேஃப்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்மின் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜிம்மில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி, அதாவது அவருக்கு ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் இல்லாத டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உங்கள் ஜிம்மில் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஜிம்மை மேனேஜ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் நாங்கள் 3 கொடுத்துருவோம். அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை 4வது 5வது ஸ்டாஃப் இருந்தால் கூட அவங்களுக்கும் நீங்கள் இங்கே போய்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அகைன் நீங்கள் வந்து வெறும் அட்டெண்டன்ஸ்க்காக மட்டும் கூட நீங்கள் அட்மின் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து ஸ்டாஃப்னு வச்சுக்கோங்களேன், அட்மின் மட்டும் கிடையாது, ஸ்டாஃப் அண்ட் அட்மின் 2 சேர்ந்தது. ஓகேவா? அட்டெண்டன்ஸ்க்காக மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணதுக்காகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணுற வே ஒன்று தான். ஆனால் அட்டெண்டன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஐடி மட்டும் ஷேர் பண்ணுங்கள், பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க.
அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணதுக்காகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அட்மின் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டையும் சேர்ந்து கொடுங்க. ஸோ அதில் அவங்க லாகின் பண்ணிக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் அவங்க உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க பாஸ்வேர்டு அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு நினச்சிங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றவும் செஞ்சுக்கலாம். அண்ட் அவங்க ரோலை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த எல்லாமே இந்த ஃபுல் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இந்த அட்மின் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.